வந்து என்ன ஜென்ரேஷன் மறந்துட்டேன். இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். பார்த்துக்கிட்டே வாங்க. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு ஸ்டேடியம் இருக்கு. வாவ், இது பெயிண்ட் டப்பா மூடி மாதிரியே இருக்குல்ல. ஆனால் பெயிண்ட் டப்பா மூடி அல்ல. இது வந்து என்னன்னா வச்சுக்கோங்கன்னா இது தண்ணியில் கூட மிதக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம். இது வந்து செகண்ட் சீசனில் வந்த ஸ்டேடியம். இதையும் நான் ஓரத்தில் வச்சிடுறேன். பார்த்துக்கோங்க. அப்புறமா இது அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த பேக்கேஜ் முடிச்சு நான் மடிச்சு வைக்கிறேன். அடுத்து இந்த பேக்கேஜ் அன்பாக்சிங் பண்ணலாமா? ஐயா, டப்பாக்குள்ள டப்பா. இது என்னன்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்காண்டி என்கிட்ட ஒரு இடம் இருக்கு. அப்படியே வாங்க, அப்படியே சுத்து. சரி, நம்ம அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். மச்சான், இது ஒரு பார்சல். இது பிச்சு தான் இருக்கு. தானாவே ஓப்பன் ஆகும் போல. ஏய் ஏய், இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்கடா. இந்த ரேர் பேஸ் அடிக்கிட்டே இருக்குடா. கோஸ்ட் ஈகிள்டா. இங்கே பார், கோஸ்ட் ஈகிள் என் கையில இருக்கு பார். இது வந்து ஸ்டார் டூ செட்டில் வரும். டார்க் ரெட் ஃபைரஸ் தான் நல்லா இருக்கும்ல. சரி, அது பேர் ரெட்டே இல்லை. மீட்டியார் தானே. மீட்டியார் ரெட் ஃபைரஸ் கைஸ். பங்கமான ஒரு அல்ட்ராசானிக் பேன் சொல்லுவாங்க. ஆனால் என்ன, இப்போ நான் வந்து அட்டாக் டைப்பில் நினச்சேன். ஆனால் இவன் பேலன்ஸ் டைப்பு. சரி, பார்த்துக்கலாம். டார்க் ரெட் ஃபைரஸ் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரே செட்டில் வருவானுங்க. ரெட் ஐ ரெட் ஃபைரஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் டார்க் ரெட் ஃபைரஸ்ன்னு சொல்லுவாங்க கைஸ். பங்கமான ஆளு. நான் நம்ம அப்பர் அட்டாக் ப்ளூ ட்ராகன் இருக்கான்ல, அவனுக்கு அடுத்த அப்பர் அட்டாக்னா இவன் தான். அவனுக்கு 3 இருக்கும், நான் இவனுக்கு 2 இருக்கும். அவ்வளோதான். இவனாடா கோஸ்ட். சத்தம் கேட்குதா? இது வந்து மினி மோட்டார் தான். இது ஒரு விதமான மோட்டார். இங்கேயும் ஒரு மோட்டார் தான் கொடுப்பாங்க. இது ஒரு விதமான மினி மோட்டார். சரி, இதை நான் இப்போ சுற்றி பார்க்குறேன். நல்லா இருக்குல்ல? ஓகே, இதெல்லாம் திருப்பி நம்ம டப்பாக்குள்ளேயே போட்டுடலாம். இதையும் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பார்சல் இருக்குயா, இதெல்லாம் பாருங்க. இதுவும் ஃபிட்சு தான் இருக்கு. எல்லாம் மாங்காவா போட்டு போகிறேன். 3, 2, 1. என்ன கம்மியாக இருக்கு பாருங்க காய்ஸ். பங்கமான இது ஒன்று கேஸ். இங்கே பாருங்க, பங்கமானது பாருங்க காய்ஸ். சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? இந்த பேக் பேர் வந்து ஏதோ சொல்லுவானுங்க. சடனாக மறந்துட்டேங்க. காய்ஸ் கைஸ் நான் வந்துருச்சு கைஸ். இது பார்த்தீங்கன்னா போன் ஈகிள்னு சொல்லுவாங்க கைஸ். செம்மையான பேர். இங்கே பாருங்க, சுற்றிட்டேன்னா குதிக்கிறேன். இவன் வந்து வின்னிங் போனு. இவன் வந்து 1 ஐ போனும்பாங்க இவனை. நம்ம கோஸ்டியா கோஸ்ட்டு. இவனை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது யாருன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம போனவல்ட்டி. ஐயோ விடுதாண்டா, கிடைக்க மாட்டேன்னு நினச்சிக்கிருந்தேன். இவனும் நம்மளோட ட்ரைனிங் ரெட் ஃபைரர்ஸ் ஒரே செட்டில் வருவானுங்க. ஏய், இது ஃப்ளையார்ஸ் தானே? இல்லையே, இது யூனிகான் மாடல் இருக்கு. ஆமாம், யூனி. எஸ், யூனி யூஸ் பண்ண யூனிகானுங்கிற ஒரு பே கைஸ். ஆனால் இது யூனி யூஸ் பண்ணுது, அதான் என்னால் நம்ப முடியும். யூனி யூஸ் பண்ணது 2 பே. ஒன்று யூனிகான், இன்னொன்று கானிகான்வாங்க. அதெல்லாம் விடுங்க. அடுத்து இது பேரும் 1 ஐ தான். நம்ம ஏற்கனவே 1 ஐ பார்த்துருப்போம். இது வந்து 1 ஐ போனும்பாங்க. இது 1 ஐ லைட்னிங்பாங்க. அண்ணன் தம்பி பே. இவங்களுக்கு சொல்ல பெரியா. இது வந்து பிரியாம்பாங்க, இது பெரியாம்பாங்க. 2 பேர் தான் அது. இவன் 1 ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1, 2 and 3 இருக்குது. இதையும் நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். அப்புறமா இவன் வந்து பஸ்டே வால்வு, ஃபேக் வால்வு. சரி, இது பஸ்டே வால்வுமே செம்மையான ஆள் தான். இவன் பேர் பீகாக். லைட்னிங், பர்பிள் லைட்னிங் பீகாக்.
இவன் பர்பிள் லைட்னிங் பீகாக் செகண்ட் வெர்ஷன் செம்மையாக இருக்குது. மாங்காய்லாம் பங்கம் கொடுத்துருக்கானுங்க. நான் சொல்கிறேன் இருக்கிறதுல நிறையா பேர் இருக்கிற மாங்காய் தாங்க. இதையும் ஓரமாக வச்சுருவேன் நான். அப்படியே பாருங்கள் ஓரமாக தள்ளுறேன். ஓகேயா பார்த்துக்கோங்க கைஸ். ஆனால் எனக்கு ஒரு டவுட் கைஸ், இந்த மாதிரி மாங்காய் பை செருப்பு டப்பாவில் போட்டு கொடுத்துருக்கானுங்க அவங்கள. எனக்கு வர கோவத்துக்கு வாயில் வச்சுருவேன். சரி அடுத்து இதை ஓப்பன். ஏய் இது நம்ப முடியலனால இப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன புதுசா டப்பா கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இவனுங்களா? இது வந்து செகண்ட் சீசனில் வந்து ஒரு பே கைஸ். செகண்ட் சீசன் இவனுக்கு வந்து இந்த லேயர் மட்டும் ஃப்ரீ ஸ்பின் ஆகும் கொஞ்சம் தூரம். இதை வந்து கேர்ள் யூஸ் பண்ண பேர் நான் உங்களை விட்டுருங்க. பேயோட பேர் வந்து ஸ்னேக்கும்பாங்க. ராக் ஸ்னேக் அப்படிலாட்டி அல்ட்ரா க்ளோ ஸ்னேக்கும்பாங்க. இது ரெட் பேந்தர். இதுக்குள்ளே மேக்னெட் இருக்கும் தெரியுதா? மேக்னெட் தெரியுதா கைஸ்? அடுத்து இது வந்து தம்பி பே. இது வந்து க்ரீன் பேந்தரு. அது ரெட் பேந்தர் ரெட் லேயரு. க்ரீன் பேந்தருக்கு என்ன க்ரீன் கீழே. இது வந்து உள்ளக்க மெட்டல் இருக்கும் அதுவும் தெரியுதா? தெரியுற வரைக்கும் சரி. இதை நான் உள்ளக்க போட்டேன். இது பேக்கேஜ் வேறு எதுவும் இல்லை. இதை பார்த்துக்கோங்க பேக்கேஜ் வேறு எதுவும் இல்லை கைஸ். இதையும் நான் உள்ளக்க போட்டுட்டு சோரம் வைக்கிறேன். அடுத்து இந்த பாஸ் இருக்கு. ஜம்ப் சீரிஸ் பாஸ் வந்து ஐயோ ஆறு ஓப்பன் பண்ணலையே. இது வந்து ஜம்பிங் ரெட் ஃபயர்ஸ் கைஸ். இது ரொம்ப ரேரு, அல்ட்ரா ரேரு. இது வந்து பேரியர் ஈகிளும்பாங்க. பங்கமானதுல லெஜெண்டரி பேலாம் இது வச்சுக்கோங்க. பேரியர் ஈகிள் ஐயா முடியலையே. இது வந்து பல்ஸ் ரெட் ஃபயர்ஸ். பல்ஸாக இருக்கா? இதான் பல்ஸ் ரெட் ஃபயர்ஸோட ஸ்பெஷல். இது வந்து ஒயிட்டில் என்ன உடஞ்சிருக்கு. என் ஆர்வத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்காண்டி வந்துருக்கு பற்றியா? சரி அப்புறமா இது நல்லா இருக்குப்பா, நல்ல வேலை. இது வந்து இந்த ரெட் ஃபயரோட சொல்கிறேன். ஆனால் இது கலர் வேரியண்ட்டாக இருக்குது. சரி என்ன வரணும் என்ன நம்ம பேட்டில் போடுவோம். ஏன்னா நமக்கு நிறைய 4 ஸ்டேடியம் கிட்ட வரும் போல. இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸ்டேடியம் சும்மா இல்லை பார்த்துக்கோங்க. இது எக்ஸ் அதான் எக்ஸ் ஸ்டேடியம். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கு இந்த எக்ஸ் ஸ்டேடியம் கைஸ். இது இதில் ஏதோ குறையுது. கண்டுபிடிச்சிட்டே. இந்த இங்கே இருக்குல்ல இந்த சைடில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது கம்மியாக இருக்குது. சரி விடுங்க. ஏன்னா வந்தால் நமக்கு என்ன எக்ஸ் ஸ்டேடியம் கிடச்சிருச்சுல. இதனால் சண்டை தூளாக இருக்க போகுது. இதையும் அங்கிட்டு வரணும் தூக்கி போட போகிறேன். இல்லையாங்க பார்த்துக்கோங்க. ஐயோ பல்பு கொடுக்குது போட்டேன். அடுத்து டப்பாவை பார்த்துக்கோங்க எல்லாரும். அடுத்து இந்த ஸ்டேடியம் இருக்கு. இது செகண்ட் சீசன் லான்ச் கைஸ். ஐயோ கிடச்சிருச்சு. இது வந்து ரெட் கலர் லான்ச்சு. இது வந்து யாருக்குன்னா இதில் இருக்கானா அந்த ஈவெண்ட்டு இந்த பையன் மங்கம்மா இருக்கானா? ஐயா பல்ப் வாங்கிட்டேனே. சிரிச்சுக்க. நீ நல்லா சிரிச்சுக்கடா கேமராமேனு. நல்லா நீ சிரிச்சுக்க. உனக்கு என்னப்பா சிரிக்கிறல என்னைய பார்த்து சிரிக்கிறல. அப்புறமா இது இன்னொரு லான்ச்சரு பிளாஸ்டிக் ஜென் இன்னொரு லான்ச்சரு. ஓகேயா இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பிளேப்ளேட்டு இதில் இருக்குது. இது வந்து இது ஒரு ஸ்டேடியம். இது மாங்காக்கும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு செட் ஆகிற ஸ்டேடியம். இதையும் நான் இங்கே வைக்கிறேன். அடுத்து இதை ஓப்பன் பண்ணுறேன். நல்ல சகுனம். அப்புறம் இந்த பேக்கேஜ் போட்டு இங்கே பாருங்க. இது என்ன தீ போட்டு கொடுத்துருக்கானுங்க. இது எக்ஸ் ஸ்டாண்டு நம்ம வச்சுருக்கோம்ல லைட் ஒரு பேந்தர். அந்த பேந்தரோடது கைஸ். சாரி டைகர் தானே தெரிலையே மறந்துட்டேனே. இது எக்ஸோடது. ஆனால் இது வந்து நைட் ஆமாம் கைஸ் நைட் சீரீஸ் இருக்குல்ல நைட் சிப்ஸு. அதுக்குன்னு திங்கிற சிப் இல்லை. இது வந்து நைட் சீரீஸில் வந்து இது டிப்பு அண்ட் சிப்ஸ் இருக்குது. ஓகேயா இதில் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே இது வந்து டிரைவரு நைட் சீரீஸ் தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக நைட் சீரீஸ். இங்கே பாரு இதுவும் நைட் சீரீஸோட தான். இதுவும்
இது எனக்கு செண்டு மூணு மாதிரி என்னன்னு தெரியல. இது அங்கே போடுறேன்னா இது வந்து நைட் சீட்ஸோட டிஸ்க்கு 2 இருக்குது. அது கடைசியாகாமா இது வந்து அதான் சொல்லிட்டேன். எக்ஸு இது வந்து டூலு. இது இன்னொரு டட்டா டைப் டிப்பு. நம்ம ஃபஸ்ட்டு 17 ஓப்பன் பண்ணுவோம். 17 நண்பா 17. இது இன்னொரு டிரைவர் அல்ட்ரா போடு டிஃபென்ஸ் ட்ரிஃப்ட் டிரைவரு. எப்படின்னா இது வந்து டிஃபென்ஸ் அடிக்கிறோம். லைட்டாக சொன்னோடனே ட்ரிஃப்ட் ஆகும். அதே டைமில் திருப்பி நின்னோடனே என்ன ஆகும் மறந்துட்டு டிஃபென்ஸ் ஆகும். ஓகே புரிஞ்சிச்சா? அந்த டிப்பு அப்படி தான். ஓகே இதே ஓரத்தில் வச்சிடலாம். சரி இன்னொன்று இருக்கு. இது என்னது? இப்படா பங்குங்க. நம்ம கிட்ட இன்வெர்டர் ப்ளூட்ராக் இருந்தால என் ஃப்ரெண்டு கூட டவுஸ் இருந்தனால அவனோட தான் கைஸ். இது வந்து கீழே மாட்டோட பகுதி. இந்த மெட்டல் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் பிரிக்கலன்னு நினைக்கிறேன். பிரிச்சதோ தெரில. எனக்கு தீக்குடியில் கொடுத்துருக்கானுங்க. அதான் பிரிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மெட்டல் இன்னும் பத்திரமா வச்சுருக்கானுங்க. பத்திரமா வச்சு நம்ம கொடுத்துருக்கானுங்க. இது ரொம்ப பெரிய அதிசயம். சரி இதை நம்ம எடுத்த மாதிரி இந்த ஓரத்தில் தள்ளி வைக்கிறேன். இப்போ அடுத்த 2 பார்சல் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? கோல்டுல பீகாக்கு. எஸ் இனிமேல் நம்ம பேட்டில் வீடியோ வந்துடும். அதான் சொல்லிடுறேன். அப்புறம் கேமராமேன் தான் பேட்டில் போடுவார். என்னை பார்த்து சிரிச்சால அவன் தான் கேமராமேன். இந்த பீகாக் பார்த்துக்கோங்க. ஆடுதா பின்னாடி ஆடுதா பாருங்க. பின்னாடி ஆடுதா ஆடுதாங்களா? ஓகே என்ன போட்டிருக்க? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு தானே அடிக்கிறது. ஆனால் எனக்கு இன்னும் பிறந்த நாள் வர்றது முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு கூட ஒருத்தன் கூட ஃபாலோ பண்ணல. சரி ஓப்பன் பண்ணுறேன். என்ன யோ 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 நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு யோயோ இருந்துச்சு. அது பச்சை கலரு. ஆனால் இது ரெட் கலரு நியூ மாதிரி இருக்கு காய்ஸ். இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ். பத்திரமா இருக்கேன். இல்லை எனக்கு இப்படியே சுற்றி பார்க்கும்போது ஆர்வமாக இருக்குங்களா? சரி அவ்வளோதான். மொத்தத்தையும் பார்த்துங்க ஒரு வாட்டி. இவ்வளோ அடிச்சிருக்கு. நம்ம டிஎம்எஸ்க்கு இது